Hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட் ஷார்ட்டிங். பிஃபோர் கோயிங் டு மெட் ஷார்ட்டிங் நம்ம வந்து ஏன் மெட் ஷார்ட்டிங் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஏன் நம்மளுக்கு தெரிஞ்ச செலெக்ஷன் ஷாட்டோ இன்சர்ஷன் ஷாட்டோ பபுள் ஷாட்டோ யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன் டெவலப்பர்ஸ் எல்லாருமே இந்த மெட் ஷார்ட்டிங்குள்ளே போகிறாங்க, இல்லை இந்த மாதிரி மெட் ஷார்ட்டிங்கோ குவிக் ஷாட்டோ அந்த மாதிரி அட்வான்ஸ் ஷார்ட்டிங் போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ ஜென்ரலாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20-30 எலமெண்ட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணோன்னா செலெக்ஷன் ஷார்ட்டையும் மெட் ஷார்ட்டையும் வச்சு கம்பேர் பண்ணோன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ இப்போ அதுவே வந்து ஒரு 10,000 எலமெண்ட்ஸோ 1000 எலமெண்ட்ஸோ வச்சு கம்பேர் பண்ணுறப்ப பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டெமோ கார்டு. ஸோ திஸ் பீஸ் ஆஃப் கோட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா ஒரு அரே க்ரியேட் பண்ணோம், நம்ம எவ்வளோ லென்த் தரோமோ அந்த அரே சைஸ் வந்து அவ்வளோ ஆக்கிட்டு ரேண்டமாக நம்பர்ஸ் வந்து உள்ளே வச்சிரும், எம்டி அரேவாக க்ரியேட் பண்ணாமல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே நான் 10 கொடுத்துருக்கேன்னா, ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அரே இருக்குது, அரே ஆஃப் சைஸ் 10 வந்து உள்ளுக்குள்ளே வந்து ரேண்டமாக இதுவே நம்பர் ஜென்ரேட் பண்ணி உள்ளே வச்சுக்கிச்சு. ஸோ இதுதான் இந்த கான்செப்டு. ஸோ கிளியர் பண்ணிடுறேன் கன்சோலை. இப்போ வந்து இங்கே மெர்ஜ் ஷார்ட் கோடிங்கும் இருக்குது, செலெக்ஷன் ஷார்ட் கோடிங்கும் இருக்குது. ரெண்டுக்குமே அதே டேட்டா போட்டு அரே வந்து 100,000 லென்த் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 100,000 எலமெண்ட்ஸ்க்கு வந்து அது எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னு பார்ப்போம் ஷார்ட்டிங் பண்ணுறதுக்கு ரெண்டுமே. நீங்கள் இதோட கோடிங்கை பற்றி கவலைப்பட வேணாம், அது நான் லேட்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் கம்பேரிசன் மட்டும் தான் பண்ணுறோம். ஸோ எப்படி கம்பேர் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ஷார்ட் இப்போ ரன் பண்ணுறேன். அதை ரன் பண்ணிட்டு இன்னும் அது ஷார்ட்டிங் ஓடிக்கிட்டே இருக்குது 10,000 எலமெண்ட்ஸ்க்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ் வந்து இது ரன் ஆகி ஷார்ட்டிங் ஆகி வந்துருச்சு. நீங்கள் செக் பண்ணால் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா 8-9 இருக்குது, இங்கே 9-1-5 9-2-5 கரெக்டாக டிசெண்டிங் ஆர்டர் அசெண்டிங் ஆர்டரில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இதாகிடுச்சு. ஸோ இது இவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு செலெக்ஷன் ஷாட் வந்து. ஸோ இப்போ நம்ம மெர்ஜ் ஷார்ட்டிங் பார்ப்போம், மெர்ஜ் ஷாட் எவ்வளோ நேரம் எடுக்குதுன்ட்டு. ஸோ மெர்ஜ் ஷாட்டும் அதே மாதிரி 100,000 எலமெண்ட் சைஸ் இருக்குது. ஸோ இப்போ இதை ரன் பண்ணோன்னா பார்த்தீங்களா டக்குன்னு வந்துருச்சா. அதோட கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து ரொம்ப பெட்டராகவே வருது. ஸோ அதனால தான் செலெக்ஷன் ஷார்ட் யூஸ் பண்ணாமல் மெர்ஜ் ஷார்ட் யூஸ் பண்ணுறாங்க. மெர்ஜ் ஷார்ட்டோ குயிக் ஷார்ட்டோ இந்த மாதிரி அட்வான்ஸ் ஷார்ட்டிங் டெக்னிக்ஸ்லாம் அதனால தான் வந்துச்சு. ஸோ இப்போ மெர்ஜ் ஷார்ட்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ இது ஆக்சுவலாக வந்து 3 ஸ்டேஜஸாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம் அரேவை, அதுக்கப்புறம் ஷார்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் மெர்ஜிங் பண்ணுறோம். இந்த கான்செப்ட் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டிவைடிங் அண்ட் கான்கர்னு சொல்கிறாங்க. ஸோ மெர்ஜ் ஷார்ட்ன்றது ஆக்சுவலாக என்ன டாக்டிக் யூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அரே இருக்குன்னா அரேல ஒரே ஒரு எலமெண்ட்டோ ஒரு எலமெண்ட்டுமே இல்லாமல் எம்டி அரேவாக இருந்தாலும் அந்த அரே வந்து ஷார்ட்டட் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே 1 அப்படின்னு இருக்குன்னா இந்த அரேவை பொறுத்தவரை இது வந்து ஷார்ட்டட். இப்போ இதே வந்து இங்கே 20 இருக்குன்னா இந்த அரேல ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்லி ஷார்ட்டட் தான் சொல்லுவாங்க. இது எதுவுமே கம்பேர் பண்ண தேவையில்லை இந்த அரேக்குள்ளே. ஸோ இது வந்து ஷார்ட் ஆகி தான் இருக்குது ஆல்ரெடி அப்படின்றதான் மீனிங்கு. ஸோ இந்த ஃபேக்டை தான் வந்து மெர்ஜ் ஷார்ட் வந்து யூஸ் பண்ணுது. ஸோ இதே மாதிரி பெரிய அரேவாக கொடுத்தாலோ அதை வந்து பிரேக் பண்ணி சின்ன அரேவாக ஆக்கிட்டு எல்லாமே ஷார்ட்டட் அரேவாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அது கம்பேர் பண்ணி ஒன்று சேர்க்குது. இதுதான் வந்து மெர்ஜ் ஷார்ட்டோட டாக்டிக்கு. ஸோ இப்போ நான் சொன்னது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து ஒரு அரேவாக கொடுத்துட்டாங்க, எவ்வளோ பெரிய 8 எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அது நான் சொன்ன மாதிரி டிவைட் பண்ணுது. 8 வந்து 4 ஆக்குது, 4 2 ஆக்குது, 2 1 ஆக்கிருச்சு. ஸோ இப்போ இந்த அரேவை பொறுத்தவரை இந்த 90ன்றது ஷார்ட்டட். இந்த அரேவில் வந்து 90 ஷார்ட்டடாக தான் இருக்குது. ஸோ இந்த அரேவை பார்த்தா 70 வந்து ஷார்ட்டட் ஆகி தான் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ 2 ஷார்ட்டட் அரேவை வந்து இப்போ நம்ம கம்பேர் பண்ணால் ஈஸியாக நம்மளால் ஷார்ட் பண்ண முடியும். லைக் 90-70 இப்போ கம்பேர் பண்ணிக்கலாம். இந்த அரேயும் கம்பேர் பண்ணிட்டோம்னா 70-90. ஸோ சிமிலர்லி எல்லா அரேவுமே கம்பேர் ஆகிக்குது. ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த 2 அரேவுமே ஷார்ட்டட் அரேஸ். ஸோ இந்த 2 அரேயுமே இதே லாஜிக், இதை எப்படி பண்ணோமோ அதே லாஜிக்கில் இது ரெண்டையும் பண்ணோம்னா ஃபர்தராக ரெண்டுமே ஜாயின் ஆகி இன்னொரு அரே கிடைக்கும். அதே மாதிரி இந்த அரேவும் ஜாயின் ஆகி புது அரே கிடைக்குது. சிமிலர்லி அதே லாஜிக் படி பார்த்தோன்னா நம்மளுக்கு ஃபைனலாக
எல்லா அரே எலமெண்ட்ஸுமே கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம சொன்னதை வந்து விஷுவலாக பார்ப்போம். ஸோ இப்போ வந்து விஷுவல் ஆல்கோன்னு ஒரு வெப்சைட் இருக்கும், இது வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு வந்து விஷுவல் ரெப்ரசன்டேஷனில் எல்லா அல்காரிதமே சூப்பராக கிளியராக போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற மெர்ஜ் ஷாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 9, 7 ரேண்டமாக நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம சொன்ன மாதிரி எல்லா எலமெண்ட்டுமே ஒரு அரேவாக எடுத்துக்கிச்சு. எல்லா எலமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் அரேஸ். 4ன்றது ஒரு அரே, 10ன்றது ஒரு அரே, 8ன்றது ஒரு அரே. இப்போ ஃபஸ்ட்டு 2 ஷார்ட்டட் அரே இருக்கா, இந்த ரெண்டும் கம்பேர் பண்ணுது. நம்ம லாஜிக் படி கம்பேர் பண்ணி ஷார்ட் ஆகிக்குது. சிமிலர்லி அடுத்து 2 ஷார்ட்டட் அரே எடுத்துக்குது, கம்பேர் ஆகிக்குது, வந்துருச்சு. இப்போ இந்த 2 ஒரு அரேயில் இருக்குது, 4, 5 ஒரு அரேயில் இருக்குது. ஸோ இந்த 2 ஷார்ட்டட் அரேவுமே இப்போ கம்பேர் பண்ணிக்கும். கம்பேர் பண்ணி நம்மளுக்கு ஃபைனலாக வரும். சிமிலர்லி மிச்சம் இருக்கிறதும் நம்மளுக்கு வந்து ஃபைனலாக ஷார்ட்டட் ஆகி வரும். ஸோ இப்போ இந்த 4 எலமெண்ட்டுமே ஒரு அரே, இந்த 4 எலமெண்ட்டுமே ஒரு அரே. ஸோ இந்த 2 ஷார்ட்டட் அரேஸுமே கம்பேர் பண்ணி நம்மளுக்கு ஃபைனலாக மெர்ஜ் ஷார்ட் வந்து கரெக்டாக வந்துருச்சு எலமெண்ட்ஸு. ஸோ இந்த லாஜிக் தான் வந்து மெர்ஜ் ஷார்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்ம லாஜிக் பார்ட்லாம் முடிச்சிட்டோம். இப்போ வந்து கோடிங் பார்ட் போவோம். கோடிங் பார்ட்டை வந்து 2 சப்டிவிஷன்ஸாக பிரிச்சிருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் தெரியுமா, 2 ஷார்ட்டட் அரேஸ் வந்துச்சுன்னா அதை வந்து என்னால் ஈஸியாக ஷார்ட் பண்ணி ஒரு புது ஷார்ட்டட் அரேவாக என்னால் க்ரியேட் பண்ண முடியும்னு பார்த்தோம்ல. அந்த லாஜிக் தான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த ஃபங்க்ஷன் தான் இப்போ ஃபஸ்ட்டு கோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ஃபங்க்ஷனோட 2 இன்புட் என்ன வாங்கிக்கும்னா, 2 ஷார்ட்டட் அரேஸை வந்து இன்புட்டாக வாங்கிக்கும். அந்த 2 ஷார்ட்டட் அரேஸையும் கம்பேர் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு வந்து புது அரேவாக நம்மளுக்கு வந்து அவுட்புட் தரப்போகுது. அதுதான் இந்த ஃபங்க்ஷனோட வேலை. ஸோ இப்போ இதோட சூடோ கோட் நம்ம பார்க்க போகிறோம். சூடோ கோட் பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட லாஜிக் வந்து என்னன்னு உங்களுக்கு விஷுவலாக காமிச்சிடுறேன். ஸோ நம்ம என்ன சொன்னோம், 2 ஷார்ட்டட் அரே வந்து இன்புட்டாக இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்ன்றது. இது ஒரு அரே, இது ஒரு அரே, ரெண்டுமே ஷார்ட் ஆகிருக்கு பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டையுமே வந்து நம்ம ஃபைனலாக ஷார்ட் பண்ணிட்டு அவுட்புட் வந்து ஒரு அரேயில் தரப்போகிறோம். ஸோ அதனால் வந்து இனிஷியலாக வந்து அதை எம்டி அரேவாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 அரேவும் கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு லூப் போடுறோம். அந்த லூப்பில் வந்து ஐன்னு ஒன்று வச்சுக்கிறோம் இந்த அரேவை கம்பேர் பண்ணுறதுக்கு. இதை கம்பேர் பண்ணுறதுக்கு ஜேன்னு ஒன்று வச்சுக்கிறோம். ஸோ இந்த அரேவோட ஐயவும் இந்த அரேவோட ஜேவும் கம்பேர் ஆகுது. 1ம் 4ம் கம்பேர் பண்ணுறோம். 1 தான் சின்னது. ஸோ அதை வந்து ரிசல்ட்டான அந்த அரேக்குள்ளே புஷ் பண்ணுறோம். புஷ் பண்ணிட்டு எதை புஷ் பண்ணோமோ அந்த அரேவை வந்து இப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஜேவை வந்து ப்ளஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ஐயும் ஜேயும் கம்பேர் பண்ணால் 4, 5ல் வந்து 4 தான் இது. ஸோ 4 வந்து புஷ் பண்ணுறோம். எதை புஷ் பண்ணுறோமோ அந்த எலமெண்ட்டை வந்து அப்படியே ப்ளஸ் பண்ணுறோம். I++. ஜே வந்து அதே இடத்துல தான் இருக்கும். இப்போ ஜே ஐயை கம்பேர் பண்ணால் 5 சின்னது. ஸோ சிமிலர்லி அடுத்து வந்து ஜே வந்து அப்படியே இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ சிமிலர்லி இதே மாதிரி கம்பேர் பண்ணிக்கிட்டே வந்தோன்னா ஃபைனலாக நம்மளுக்கு வந்து ஃபுல் ஷார்ட்டட் அரேஸ் வந்துடும். பட் இப்போ இன்னொரு பிரச்சனை இருக்கும். இப்போ என்னதுன்னா, இப்போ நான் கம்பேர் பண்ணிக்கிட்டு வரப்போ ஐ வந்து இங்கே ஒரு இடத்துல இப்போ நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஐ வந்து முடிஞ்சிருச்சு. ஐயோட எலமெண்ட்டை வந்து நான் புஷ் பண்ணிட்டேன். புஷ் பண்ணிட்டா ஐ வந்து அடுத்தது போகிறப்ப அது எம்டி ஆயிரும். ஸோ வந்து இந்த லூப் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஆனால் ஜே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு எலமெண்ட்டை வந்து நம்ம இன்னும் இட்ரேட்டே பண்ணாமல் இருக்கும். பட் நம்ம லாஜிக் படி என்னதுன்னா, இது எல்லாமே வந்து ஷார்ட்டட் எலமெண்ட்ஸ் தான். ஸோ இது எல்லாமே வந்து இதுக்கப்புறம் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம டைரெக்டாக உள்ளே வந்து புஷ் பண்ணிக்கலாம். அதை கம்பேர் பண்ணுன்ற தேவையே இல்லை. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி ஷார்ட்டட் அரே. ஸோ அதை தான் இப்போ போட்டிருப்போம். எம்டி அரே க்ரியேட் பண்ணுறோம். 2 அரே வந்து இட்ரேட் பண்ணுறோம். வேல்யூவோட ஃபஸ்ட் அரே வேல்யூவும் செகண்ட் அரே கம்பேர் பண்ணுறோம். எது ஸ்மாலாக இருக்கோ அதை புஷ் பண்ணிக்கிறோம். புஷ் பண்ணிட்டு ஐயை வந்து ப்ளஸ் பண்ணுறோம். இஃப் செகண்ட் அரே வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா அது செகண்ட் அரே வந்து உள்ளே புஷ் பண்ணிவிட்டு ஜேவை ப்ளஸ் பண்ண போகிறோம். இப்போ ஏதாவது 2 அரேயில் ஏதாவது ஒரு அரேவை வந்து எம்டி ஆயிடுச்சுன்னா எம்டி பண்ணிட்டோன்னா
புஷ் த ரிமைனிங் வேல்யூஸ் ஆஃப் த அதர் அரே. இன்னொரு அரேயோட ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாத்தையுமே டேரெக்டாக அப்படியே நம்ம ரிசல்ட் அரேல வந்து புஷ் பண்ணிடலாம், கம்பேர் பண்ண தேவையில்லை. பிகாஸ் இட் இஸ் ஆல்ரெடி a ஷார்ட்டட் அரே. ஸோ இப்போ நான் சொன்ன சூடோ கோட் வச்சு நீங்கள் வந்து கோட் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து நான் கோடிங் செக்மெண்ட் தான் போட போகிறேன்.